சபாஸ் டிஎம்கே. வேலுமணி அவர்களுக்கு ஏதோ நீங்கள் வரவில்லை தோத்துவிட்டோம் என்று கூறினீர்கள். சி.வி. சண்முகம் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் பார்க்க போனால் டிஎம்கே சபாஸ் சபாஸ் சபாஸ். எம்ஜிஆர் பீரியடில் 14 வருடங்களாக டிஎம்கே ஆட்சி செய்யவில்லை. இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள்? அருமையான கட்டுக்கோப்பு, மாவட்ட செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், பகுதி செயலாளர்கள், டிஎம்கேயில் யாராவது ஏதாவது பேசினார்களா? இருக்கத்தான் செய்யும். எக்ஸாம் எழுதினால் ஒன்று பாஸு இல்லைன்னா ஃபெயிலு. என்ன செய்வது? 39.5 மார்க் எடுத்து ஃபெயிலானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படி நினைத்து கொண்டு போவது தான் நல்லது. இது தவிர 14 வருடங்கள் இல்லாமல், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், 10 வருடங்கள் ஆட்சியில் இல்லை டிஎம்கே. அப்பொழுது யாராவது குரல் கொடுத்தார்களா? இன்றும் கருணாநிதி அவர்கள்தான் தலைவர், ஸ்டாலின் தான் தலைவர் என்று மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் வேண்டும், அதுதான் தலைமை. எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் என்னதான் தனித்தனியாக இருந்தாலும் 2 பேருமே நன்றாக பிரச்சாரம் செய்தார்கள். காலச்சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது. 67 சீட்டு வாங்குவது என்பது பெரிய காரியம். டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்து சில தவறுகளெல்லாம் இருந்தும் 67 சீட்டு வாங்குவது பெரிய சாமர்த்தியம்தான். கூட்டணி சேர்த்து 77 எதிர்க்கட்சியாக வந்து விட்டார்கள். எடப்பாடியும் ஒன்றும் தவறு இல்லை, 47 சீட்டு வாங்கியுள்ளார். சீட்டு வாங்குவது என்ன மக்களிடம் எவ்வளவு சிரமம் என்று வேலுமணிக்கும் சண்முகத்துக்கும் தெரியுமா? ஆகவே சி.வி. சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் கட்சிக்காக உழைக்க வேண்டும். ஆம், ஒரு தலைவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட வேண்டும். தாவேக்காவுக்கு சென்று மந்திரி பதவி தேவை என்றால் நீங்கள் முன்னாடியே இபிஎஸ்சியிடம் கோரிக்கை வைக்க வேண்டும். நாம் தாவேக்காவுடன் கூட்டணி சேரலாம், அவரிடம் பேசலாம், அப்படி என்று கேட்க வேண்டும். அதை விட்டு பிஜேபியிடம் வேண்டாம். பிஜேபி இவ்வளவு சீட்டு வராததற்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் சீட்டு கொடுக்காதது. அவர்கள் ஒரு பிரிவு இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் மாறி போய்விட்டார்கள் ஓட்டு இந்த எலெக்ஷனில். அதனால் தலைமை செய்த தவறு அண்ணாமலையை முன்னிறுத்தி கொண்டு இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் எவ்வளோ பெரிய கட்சியை எதிர்த்து போராடி பிஜேபியை வளர்த்தார். அது தவறு செய்துவிட்டது தலைமை. என்னதான் சாமர்த்தியமாக இருந்தாலும் தவறு செய்துவிட்டது. இரண்டாவது, பெண்கள் ஓட்டு தாவேக்காவுக்கு விழுந்து விட்டது. காரணம், வீட்டில் உள்ள பேரன்கள் பேத்திகள் எல்லாம் தாத்தா விஜய்க்குத்தான் போடணும் அப்படி என்று கட்டளையிட்டதனால் வேறு வழி இல்லாமல் போட்டு விட்டார்கள். அதுவும் ஒரு மாயாஜாலம்தான். ஆகவே எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் தலைவர்கள் உழைக்கிறார்கள். டிஎம்கே தலைவரும் எவ்வளவு உடல் நிலை பார்க்காமல் உழைத்தார். அவரும் 50% நல்லது தான் செய்தார். காலச்சூழ்நிலை
23 வருடங்களாக டிஎம்கே வரவில்லை. 23 வருடங்களாக டிஎம்கே வரவில்லை. அவர்களெல்லாம் கட்டுக்கோப்பாக இல்லையா? கட்டுக்கோப்பாக இல்லையா? நீங்கள் என்னமோ ஒரு 3 தடவை தோத்ததற்கு ஐயோயோ என்று குமுறுகிறீர்கள். தொண்டர்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் உங்கள் சம்பாதித்த பணத்தை கொடுத்து அவர்களை தேற்றுங்கள். அதுதான் கட்சிக்கு நல்லது. எல்லா பீரியடிலும் எடப்பாடி பீரியடிலும் சம்பாதித்தீர்கள் அல்லவா? ஆகவே தயவு செய்து ஒற்றுமையுடன் இருந்து என்ன குறை இந்த எலெக்ஷனில், ஏன் தோற்றோம் அப்படி என்று விவாதித்து கட்சியை எப்படி டெவலப்மெண்ட் செய்யலாம், இன்னும் இளைஞர்களை எப்படி கவர் செய்யலாம், அப்படியெல்லாம் யோசனை செய்யுங்கள். அதை விட்டு கட்சியை உடைத்து அங்கே போனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் சீட்டு தருவார்களா? விஜய் என்ன யோசனை செய்யாமலா இருப்பார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் யார் மீது என்னென்ன இருக்கிறது என்று பார்க்க மாட்டாரா? பின்னாடி என்ன விளைவு வரும் என்று விஜய் பார்க்க மாட்டாரா? விஜய் தற்பொழுது வரை நன்றாக செய்து கொண்டிருக்கிறார். ஆம், நடுநிலையோடு இருப்பார் அவர் நிச்சயமாக. யாருக்கு மனம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கூட்டணி கட்சிக்காரர்களையெல்லாம் மந்திரி பதவி கொடுக்கிறேன் என்று வருபவர்களிடம் கூறி அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்ப்பது யாருக்கு முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த நிலை நன்றாக உள்ளது. அவர்களும் பாவம், விசிகாவும் பாவம். எவ்வளவு வருஷங்கள் காத்திருந்து அப்படி என்று ஒரு பாடல் வரும், அந்த மாதிரி இருந்து தற்பொழுது தான் அவர்களுக்கு விடுவு காலம் ஏற்படுகிறது. உண்மையிலேயே திருமாவளவனை பாராட்ட வேண்டும். அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுக்க வேண்டும். பாவம், எவ்வளவு என்னதான் பேசினாலும் இந்து மதத்தை அவர் இனிமேல் இந்து மதத்தை பேசுவதை விட்டுவிட வேண்டும். மக்களுக்காக உழைக்க வேண்டும் விசிகா. ஆம், என்ன மத மாற்றம், மதச்சார்பின்மை சொல்லுங்கள் பார்க்கலாம். கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு கடன் கொடுக்கவில்லையா? முஸ்லீம் கிறிஸ்டினுக்கு கடன் கொடுக்கவில்லையா? முஸ்லீமோ கிறிஸ்டினோ இந்துக்களுக்கு கடன் கொடுக்கவில்லையா? பிஸ்னஸில் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகவே விசிகா அவர்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மந்திரி பதவி வாங்கி கொண்டு அதை யோசித்தால் நிச்சயமாக அவர் கட்சியும் வளரும். ஆகவே சண்முகம் அவர்களே, யோசித்து பாருங்கள். 1 மணி நேரம் தனியாக நின்று யோசனை பாருங்கள். வேலுமணி அவர்களே, பிரிந்தவர்களே, இன்று கண்ணாடியை உடைத்து விடலாம், ஆனால் கண்ணாடியை ஒன்று சேர்க்க முடியாது. ஆகவே தோல்விக்கு காரணம் நேரம். இவர்தான் வரவேண்டும் என்று தலைவிதி இருக்கிறது, வந்துவிட்டார். ஆகவே நாம் என்ன கட்சிக்கு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து தொண்டர்களை அரவணைத்து தான் சேர்த்த காசில் முஸ்லீம்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தான் செய்த காசில் வருஷத்திற்கு 2.5% கொடுப்பார்கள் ஜனங்களுக்கு. அதுபோல் நீங்கள் சேர்த்து வைத்த காசை தொண்டர்களிடம் சென்று அவர்களுக்கு வேண்டியதை செய்து தன் பக்கம் இழுக்க பாருங்கள். கட்சி பக்கம், தன் பக்கம் இல்லை, கட்சி பக்கம். கட்சி உங்களை விடாது. நிச்சயமாக எடப்பாடி விட மாட்டார். எடப்பாடி ஒரு ஸ்டாலினும் நல்லவர், மகாத்தானவர். என்ன செய்வது, அவரே புரிந்து கொண்டு உள்ளார். கொளத்தூரில் தோற்றது செய்த தவறு, மக்கள் செய்த தவறு. நான் சென்று பார்த்தேன், சிங்கப்பூர் போல வைத்துள்ளார். ஆனால் ஜனங்கள் நேரம் ஏதோ மாற்றம் வேண்டும் என்று விரும்பினார்கள். காரணம் ஏதோ வெறுப்பு. ஆகவே அவரே கடந்து போகிறார். அவர் எம்எல்ஏக்களும் கடந்து போகிறார். பாருங்கள், ஒரு கட்சி தலைவர் ஒரு இடத்தில் தோல்வி அடைந்தார். ஆனால் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர் எவ்வளோ அருமையாக கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள். அதுதான் டிஎம்கே.
ஆகவே இதையெல்லாம் பாருங்கள், எப்படி நடக்கிறது என்று பாருங்கள். அதை பார்த்தாவது பிரியாமல் கட்சிக்காக வேலை செய்யுங்கள். தவறாக கூறவில்லை. நான் எம்ஜிஆர் காலத்திலும் பார்த்தவன், ஜெயலலிதா காலத்திலும் பார்த்தவன், கருணாநிதி காலத்திலும் ஆட்சியை பார்த்தவன், ஸ்டாலின் அவர்கள் காலத்திலும் ஆட்சியை பார்த்தவன், எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலும் பார்த்தவன். இதுதான் நடக்கும் என்று விதி உள்ளது. தற்பொழுது விஜய் ஆட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறேன். விதி உள்ளது. ஆகவே மனம் வேண்டும். பாருங்கள், விஜய்க்கு எவ்வளவு மனம் இருக்கிறது. அந்த மனம் வேண்டும். ஆகவே கட்டுக்கோப்பாக இருங்கள். வெல்வது நிச்சயம். நாளை நமதே என்று எம்ஜிஆர் கூறுவது போல வெயிட் அண்ட் சி. அவ்வளோதான். வாழ்க்கையில் துன்பமும் இன்பமும் கஷ்டமும் வரத்தான் செய்யும். ஆம், 7.5 செடி பார்த்தீர்களா? 30 வருடம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். அந்த மாதிரி தான். சனி பிடிச்சிருந்தா விடாது. அப்படிங்கும்போது அந்த சனியை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற பரிகாரம் தேட வேண்டுமே ஒழிய, ஓடி ஒளிந்து அடுத்த சனி பகவானிடம் போய் சரணடையக்கூடாது. நன்றி, நன்றி. தவறாக எண்ண வேண்டாம்.